ஸ்ரீபதியான பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். மத்ய கூர்மாதி தசாவதாரங்கள்ல முக்கியமான ஒரு அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது. அந்த கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது பல பல லீலைகள் செஞ்சிருக்கார். ஸ்ரீ அண்ணா அந்த ஸ்லோகத்தை சொல்றார், அந்த ராசிக்கமுடைய அந்த கிருஷ்ணலீலைகள், அந்த கிருஷ்ணலீலைகளை ஸ்ரீ அண்ணாவுடைய கிருஷ்ண பக்தி ரசோதயம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல 5வது பரிச்சேதத்துல 2 விதமா கிருஷ்ணலீலைகளே பிரிக்கிறார். நித்திய லீலா, வியாபகாரிகி லீலா. நித்திய லீலை அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நவநீத சௌரியம் அப்படின்னா தினம் நவநீத சௌரியம் நடக்கிறது, ராசம் நடக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதா இருக்கும். அதே விதவிதமா பண்றது அந்த ரசனையோட. வியாபகாரிகி லீலா அப்படின்னு பார்த்தோம்னா அவதார காரியங்கள், இப்போ கம்சவதம், அசுரவதம், அந்த மாதிரி போன்ற காரியங்கள். இப்போ கம்சன் தான் ஒரு உக்ரசேனன் தான் இருந்தார், அவருக்கு ஒரு பிள்ளை கம்சன் தான் இருந்தார், அவர் ஒரு தடவை தான் கிருஷ்ணன் வதம் பண்ணான். அதே மாதிரி அசுரர்கள், அகாசுரன், பகாசுரன், எல்லா அசுரனும் ஒரு தடவை தான் வதம் பண்ணார் கிருஷ்ணன். அதனால அதெல்லாம் வியாபாரிக்கு லீலா அப்படின்னு கொண்டுபடுறார். இப்போ அந்த ருக்மிணி பரிணயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கட்டம் அந்த கிருஷ்ண கதை அப்படிங்கிற கதையில. அந்த ருக்மிணி பரிணயம், அந்த ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிற கதையும் வியாபாரிக்கு லீலா உள்ளதான் கொண்டு வரார் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். வியாபாரிக்கு லீலா உள்ளதான் கேட்டகரைஸ் பண்றாரு அதையும். ஆனால் ஏன் பார்த்தோம்னா ஒரு ருக்மிணி தான் இருந்தால் அவளை ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணியிருந்தார். ஆனால் நம்ம பக்தாவுடைய சுவானுபவத்துக்காக நம்ம அந்த கதையை திருப்பி திருப்பி கேட்கறதும், அதை பாராயணம் பண்ணுறதும், பஜனை பண்ணுறதும் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா. இப்போ போதா ஆண்டாள்னு பார்த்தோம்னா ரங்கமன்னார் என்ன பண்ணிட்டே இருக்கார். அந்த அர்ச்சா திருமேனியா இருக்கக்கூடிய அந்த ரங்கமன்னாரையே அவ்வளோ பக்தியா அந்த நிஷ்டையோட அவரை அடையணும் என்று நினைச்சு அந்த நிஷ்டையோட அடையவும் அடைஞ்சார். அப்படின்னா ருக்மிணி தேவினா அதே காலம் சமகாலத்துல இருக்கான், பகவான் வாழ்க்கையில தான் இருக்கான். அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில தான் இருக்கான், சம வயசு, அவளுக்கும் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கா. தேர் த டிஸ்டைன்ட் கப்பிள். அப்புறம் அவள் ஏன் ஆசைப்படக்கூடாது? இங்கே ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா மத்வாச்சாரியாருக்கு அப்புறம் ருக்மிணி தேவியை பற்றி பிரத்யேகமா கிரந்தம், ஸ்லோகம் அல்லது கீர்த்தனை அப்படின்னு எழுதினது நம்ம ஸ்ரீ அண்ணாதான். மகாராஷ்டிரத்தில் ஒரு சன்ஸ் இருந்தா காம்போபாத்ரா அப்படின்னு அவார்டு பாடியிருக்கா. அவர் அப்படிங்கிறத இந்த ருக்மிணி தேவியை ஸ்மரிச்சுட்டு இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ருக்மிணி பரிணய மகாகாவியம் என்கிற காவியத்தை வச்சுட்டு ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிற அந்த கதையை யதாசக்தி அனுபவிக்கலாம். மகாகாவியம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சில ஸ்டைல், ஒரு சைலி இருக்கு, ஒரு சில ரூல்ஸ்மே சொல்லலாம். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த மகாகாவியம் அப்படின்னு மற்ற கவிகள் அக்செப்ட் பண்ணிப்பா. அதில் ஒரு உதாரணம் பார்க்கலாம். அந்த கவி எந்த கவி அந்த கிரந்தத்தை எழுதுகிறாரோ அவருடைய அந்த நாலேஜ், அந்த பிரதிபையை காட்டுறதுக்காக யுத்த வர்ணனை, அந்த யுத்தம் இருக்குன்னா அந்த வீர ரசம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் வர்ணனை பண்ணுறது, பிரயாண வர்ணனை, ஏதாவது இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான்னா இந்த வழியெல்லாம் எப்படி இருக்கு, பிரகிருதி சௌந்தரிய வர்ணனை, அந்த நேச்சரோட பியூட்டி ஆஃப் த நேச்சரை வர்ணனை பண்ணுறது, நாயக வர்ணனை, அவருடைய குணங்கள் எல்லாம் வர்ணனை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறா. அதையும் ரொம்ப அழகாக பண்ணுறா.
ஸ்ரீ அண்ணா இங்கே இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த மகாகாவியம்னா அந்த சந்தஸ், தட் இஸ் அந்த மீட்டர். இப்போது முதல் சர்க்கம்னு எடுத்துட்டோம்னா ருக்மிணி பரிணயத்தில் 91 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் 90 ஸ்லோகங்களுக்கும் இந்த ஸ்லோக அக்ஷர கணக்கு ஒரே தான் வரும். ஆனால் அந்த கடைசி ஸ்லோகத்துக்கு மட்டும் அந்த சந்தஸ், அந்த மீட்டர் அக்ஷர கணக்கை மாற்றணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதையும் இந்த 4 செல்வத்திலையும் பண்ணியிருந்தா இப்போ அந்த ருக்மிணி தேவியை ஸ்மரிச்சு கொண்டு ஆரம்பிச்சோம்.
அந்த கொடிகள்லாம் அப்படி பில்டிங்ஸ்க்கு மேலே அந்த கட்டடங்களுக்கு மேலே பிரகாசிக்கிறதான். இப்போ ஒரு ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா சேனை ரொம்ப முக்கியமானது. அந்த சேனையும் பண்ணிக்கிறார் மத்தமா தங்க சங்கீர்ணம் இந்த படம் பிடிச்ச அந்த ஒரு வீரியமான யானைக்குள்ளே கூட அந்த ஆர்மி இருக்கான். காம்போஜ ஹேஷிதம், காம்போஜ தேசம் தான் பொதுவாக அந்த குதிரைகளுக்கு, அந்த உத்தமமான குதிரைகளுக்கு, ஃபைன் ஹார்சஸ்க்கு ஒரு பேர் பெற்ற தேசம். அந்த காம்போஜ தேசத்திலேருந்து இருக்கக்கூடிய குதிரைகளால் அந்த ஆர்மி இருக்கான். பதாதிபத பத்மாட்யம் சந்தனை சமலங்கிருதம், காலாப்படை இருக்கான், தேர்ப்படை இருக்கான், எல்லாம் இருக்கான். அடுத்தது அந்த ராஜாவை சொல்றார், பீஷ்மகோ ராமராஜேந்திரா தஸ்மின் புரவரே வசந்த அலஞ்சகார புவனம் ஜகன் சாதேவாரிவ. இந்த பீஷ்மகர் என்ற ஒரு ராஜா அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தாராம். அவர் அந்த அந்த ராஜ்யத்தை வசித்து கொண்டு அலஞ்சகார புவனம், அந்த சூரியன், அந்த சந்திரன் எப்படி அந்த புவனத்தை அலங்கரிக்குமோ அதுபோல் அவர் இந்த புவனத்தை அலங்கரிச்சுட்டு அந்த புதிய நகரத்தை பிரகாசிச்சாராம். அவருக்கு ஒரு சசிலேகா என்ற ஒரு பத்னி இருந்தாலும் அந்த சந்திரனை எப்படி சித்ரா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டே போவாளோ அதே மாதிரி அந்த பதி மகுக்கிறதா அந்த அவளுடைய பதியை அனுசரிச்சுட்டே இருந்தாலும் அசுத்தசா பஞ்சசுதான பூதானி பிரகிருதியதா தேஷாமாசி தக்ரஜசு ருக்மி வித்யாத பௌருஷா. இந்த பிரகிருதி இப்படி பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டிருக்கோ அதே போல அவளும் அந்த 5 பிள்ளைகளை பெற்றாளாம். ருக்மி, ருக்மரதன், ருக்மபாபு, ருக்மகேஷி, ருக்மவாலி என்று. அவர்களிலே முதலா இருக்கிறவன் எல்டர்ஸ்ட் சன் ருக்மி என்கிறவன் ரொம்ப பராக்கிரமம் உடையவன், வித்யாத பௌருஷகா என்று சொல்றார். அச்சிரேண துகாரேன ராஜ்யசூக சுகாமபி சந்திரிகே வத்மாவட்டிம் ஜகதானந்ததாயினி. இந்த ஜகத்துக்கே ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த சந்திரன் எப்படி இருக்குமோ அதுபோல அழகான ஒரு பெண்ணை பெற்றார்களாம். அவளுக்கு ருக்மிணி என்று அந்த கர்ணானந்த விதாயினா பேரை கேட்டாலே காதுக்கு அமிர்தம் இருக்கிறது போல இருக்குமா. அது அவ்வளோ மதுரமா இருக்குமா அந்த ருக்மிணி என்ற அந்த நாமம். அப்படிப்பட்ட அந்த நாமத்தை நல்லா ஜாதகம் தெரிந்த பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு பேர் வைத்தாலாம் ருக்மிணி என்று. வித்யாயாமினயே செய்வ கீர்த்தனே நர்த்தனே ததா சௌந்தரே சத்குணே செய்வ ருக்மிணி சமானா. வித்யில, வினயத்துல, கீர்த்தனே நர்த்தனே பாடுறதுல சௌந்தர்யம், அழகு. இந்த வினயத்துல பொதுவாக அழகு இருந்தால் அந்த வினயம் இருக்காது, சத்குணம் இருக்காது, புத்தி இருந்தால் வினயம் இருக்காது, இது இருந்தால் இருக்காதுன்னு சொல்லி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ருக்மிணி தேவி அவளுக்கு தான் சமம் என்று சொல்றார். ஏகதானந்தனவனே ஸ்படிகமண்டபே வாதயாமாஸ சாவீணாம் சமவேதா சகீ ஜனீனி. ஒரு நாள் அவன் அந்த நந்தனவனத்தில் உட்கார்ந்து கொண்டு விஹாரம் பண்ணிட்டு அந்த பளிங்கு மயமா இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு சுத்தி சகிகள்லாம் உட்கார்ந்து இருக்காளாம். இப்படி வாதையா மாச சாவீணாம் வீணையை மீட்டிண்டு பிரகாசிக்கிறாளாம் ருக்மிணி தேவி. அப்ப நாரத முனிவர் வரார். இந்த நாரத முனிவர் வந்தோடனே இந்த சாதுக்களையே தெய்வமாக நினைத்து அவரை பூஜை பண்ணக்கூடிய அந்த ருக்மிணி தேவி வந்து உட்கார்ந்துக்கோ என்று அத்தியம் பாதியமாக கொடுத்து பாத பூஜை செய்கிறாளாம். கண்ணே கண்ணே
அவன் வேணு வாசிப்பானாம். அவன் பேர் என்ன? அவன் பேர் கிருஷ்ணன். அவன் எங்க வசிக்கிறான்? துவாரகையில வசிக்கிறான். அவன் யாருடைய பிள்ளை? எந்த வம்சத்துல வந்தான்? வசுதேவருடைய பிள்ளை, யாதவ வம்சத்துல வந்த கிருஷ்ணன் என்று சொல்றார். கிருஷ்ண விக்யாதோ விரக்தாஷ்டாவியோகினः ஆஸ்வாத்ய தன்மாமரசம் ஏக்ஷந்தே சுதாமதி. அந்த தபஸ் பண்ணி கठोरத்தை உடைய அந்த யோகிகளுடைய மனசெல்லாம் உருகக்கூடிய அந்த ஒரு நாமம் கிருஷ்ணன் என்கிற ஒரு நாமம். இப்படி சொல்லிட்டார். இங்க ருக்மிணி தேவிட்ட வந்து சொல்லிட்டார். அங்க துவாரகை கிருஷ்ணன் போய் சொல்லணும் இல்லையா? அடுத்தது இங்க போறார், இங்க பண்றான்னா அங்க கிருஷ்ணன் வந்து அதே மாதிரி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, நீங்க சாதுக்கள் எங்களுக்கு தெய்வம் அல்லவா என்று சொல்லிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேளே, என்ன விஷயம் என்று கேட்கிறார். அப்போ நாரதர் சொல்றார், நீ வந்து இப்படி சாதுக்களுக்கு சேவை செய்யறதுல இவ்வளோ ஆசை உடையவனா இருக்காயி பகவானே, உனக்கு ஏற்ற ஒரு பத்னிய, அந்த ஒரு உனக்கு ஏற்ற அந்த உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உன்னோட தர்மத்திலே இருக்கக்கூடிய ஒரு பத்னியை உன்னோட இருக்கக்கூடிய நாங்கள் ஆசைப்படுறோம் எல்லாரும் என்று சொல்றார். அதுபோல உன்னுடைய அந்த ருக்மிணி தேவி அந்த சாட்சாத் மகாலட்சுமியை பார்க்க விரும்புகிறோம் என்று அவர் சொல்ல, நாரதர் எல்லாம் சொல்றார். ருக்மிணி தேவியை பற்றி இந்த வர்ணனை பண்றாதியா எல்லாம் சொல்றார். இந்த மாதிரி வினயத்துல அவளுக்கு வீடு கிடையாது, அவ்வளோ குணமுடையவள், அவ்வளோ நல்லா பாடுவாள் ஆடுவாள் எல்லாம் சொல்லி, அப்போ அந்த நாரதர் முனிவருடைய வச்சனத்தை கேட்டு ருக்மிணி தேவியை பற்றி கேட்டு, அந்த ருக்மி பிரபு எவனிவான், அவளை தடுக்கக்கூடிய அந்த ருக்மி எல்லா அந்த ராஜாக்களையும் ஜெயிக்க ஒரு குதூகலம் உடையவனான அந்த ஒரு ஆசை உடையவனாக அந்த பகவானான ஜெயஸ்ரீய, அந்த ஜெயம் என்கிற ஸ்ரீயை வந்து சம்பாதிச்சு கொள்றதுக்கு சாட்சா ஸ்ரீயஞ்ச பரிரப்பும். அந்த ஜெயஸ்ரீயை வாங்கிக்கிறது எப்போ அப்படின்னா, அந்த ஜெயஸ்ரீயை அடையிறது அந்த சாட்சாத் ஸ்ரீ, அந்த சாட்சாத் மகாலட்சுமியான ருக்மிணி தேவியே அடைய ஆசையுடையவனாக ஆனான் என்று சொல்லி இந்த ருக்மிணி பரிணிய மகாகாவியத்தோட முதல் சர்வம் முடிவடைகிறது.
இந்த பீஷ்மகர்கிட்ட சொல்றா, இந்த மாதிரி அவர் கிருஷ்ண கதையை கேட்டு இந்த மாதிரி கிருஷ்ணனையே அடையணும்னு இப்படி விராட்டில் இருக்கா, சாப்பாட்டுல தூங்கல, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றா. இந்த பீஷ்மகரும் புரிந்து கொண்டு அந்த கிருஷ்ணனையே அடைய விரும்புகிறா என்ற அந்த பக்தியோட அவர் சபையை கூட்டாராம். அடுத்த நாள் இதத்வராஜஸ்து மகாசபாயாம் மமாத்யுக்தி அபிசேவிதஞ்ச ஆலோசயாமாச நிஜாத்மஜாயாः கர்த்தவ்ய வைவாஹிகமங்களாய. இந்த விதர்பராஜா மகாசபையை கூட்டாராம். அமாத்யுக்தி அந்த மந்திரிகள், ரிலேட்டிவ்ஸ், முக்கியமான எல்லாரும் கூட்டி அவருடைய அந்த பெண்ணுக்கு விவாகம் பண்ற வயசாயிடுத்து, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசிக்கிறதுக்காக சபையை கூட்டுறாராம். அதைவ ருக்மி சிசுபாலமேவ சமூகம் சேதி நராதிபஸ்ய சுருத்வரேண்யம் ச ததாத்மனம் ச ஜகாதித்வம் ச வரம் பிரகிம்நாமா. இந்த ருக்மி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ருக்மிணியோட முதல் அண்ணா, அக்ரத அண்ணா, முதல் எல்டஸ்ட் பிரதர் ஆஃப் ருக்மிணி. அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ஃப்ரெண்டு சேதி நராதிபன் சிசுபாலன் அப்படிங்கிற அவனுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால ருக்மிணி கல்யாணம் பண்ணி விட்டணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த தேங்காய்முடி கண்மூடியும் இருக்கிற சிசுபாலன் நபி கிருஷ்ணன் எங்கே இருக்கான் அவனை போய் சொல்கிறான். அவன் எல்லா கோர்ட்டியர்ஸ் மந்திரிகள் எல்லாரும் வந்து இந்த ராஜா கிருஷ்ணனை சொன்னோடனே அவன் அதுதான் சரி எல்லாம் சொல்கிறான். ருக்மி உடனே பார்த்தான், என்னது பயங்கரமாக பேசுகிறான், உனக்கு நீ வயசாயிடுத்து, கண்ணு தெரியல, என்ன பண்ணுற, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, உட்காந்து உனக்கு புத்தி பேர் வச்சு போயிருந்தா, என்னென்னமோ பேசுகிறான் அப்பாவை போய். இப்படி பேசிட்டு ஏவஞ்சராக்யா கிருத நிச்சயஸ்ச சுபாவச கேஷமுபேத்ய ருக்மி கிருஷ்ணேஸ்ய மஞ்சனயம் ஜகாத ஆக்யம் ஜகாம் பிரணவிதாரணம் இந்த சாதுக்களுடைய காதை பிளக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொன்னான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினான் இப்போ ருக்மி. இந்த பீஷ்மகர் பார்த்தார், அவருக்கு வயசாயிடுத்து, அவரால் எதுவும் பண்ண முடியாது, அவனை எதிர்த்து போராட முடியாது, அதனால சரி நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார். கிருஷ்ணா, என் பொண்ணு உனக்கு தான் ருக்மிணி, நான் சமர்ப்பிச்சுட்டேன், நீ பார்க்க வேண்டியது என்று சொல்லிட்டாங்க. அலம் விவாதேன நவேத்சி கிருஷ்ணம் சுரேந்திர சித்தர்ஷி கணாபிவந்தியம் ஹரேஷு நித்யம் விவிதாத்மசங்கா மூடா போதும்பா, நீ பேசுறத நிறுத்து, இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது நிறுத்தி இதோட நிறுத்திக்கும். மூடர்களுக்கு அந்த கிருஷ்ண தத்துவம் புரியாது, இந்த கிருஷ்ண தத்துவம் புரியவே புரியாது, நீ குற்ற நீ என்ன பண்றையோ பண்ணிக்கோ என்று சொல்லிட்டார். அத்ராந்தரே பீஷ்மகராஜ கன்யாசதி ஜனிக்கேலி வந்ததாசா திரும்பி வந்துடா, சகி ஜனங்களோட திரும்பி வரா பேலஸ்க்கு. வந்தோடனே யாரோ சொல்லிடுறா தேவிட்ட, இந்த மாதிரி உனக்கும் சிசுபாலனுக்கும் நிச்சயம் பண்ணிருக்கா, கல்யாணம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவ பார்த்தா இவ அப்பதான் கிருஷ்ணனை பற்றி நாரதர் சொல்லியிருக்கார், அவன் நிச்சயம் பண்ணிட்டா எனக்கு கிருஷ்ணன் தான் என்று சொல்லும் போது அவனுக்கு தாங்கவே இல்லை, அழ ஆரம்பிக்கிறார். அவ பிரதர் பண்ணியிருக்கான்னு அவன்கிட்ட சொன்னா எடுபடாதுன்னு தெரியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழறா அழறா அழறா. வித்யும்பினா நாம்புரி திப்ரவர்ததே ரவிம்பினா ஹிஷ்யதி நைவ பத்மினி ராமனோமே யகுந்தனம் வினா வரேண சான்யேன ந புஷ்டிமாப்னுயாத். அந்த சந்திரன் இல்லாம அந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால அது எப்படி ஒரு மாதிரி காம்பீரியத்தோடு இருக்காதோ, அந்த லோட்டஸ் தாமரை எப்படி சந்திரமா அந்த சூரியன் இல்லாம மலராதோ, அது போல அந்த கிருஷ்ணனை கேட்டாதான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு, எனக்கு இவன் தான் சரி, எனக்கு வேற யாருடைய இதையும் என்னால கேட்கவே முடியாது. இது பயங்கரமா அழறா. அவ வந்து ருக்மிணி தேவி சொல்றா, நான் ஒரு வண்டு கிட்ட சொல்லி அமிச்சேன், போய் கிருஷ்ணன் துவாரகையில போய் சொல்லி என்னால சொல்ல முடியாதுன்னு. அது பேர் உட்காந்து அவன் கழுத்தை போட்டு இருக்கிற அந்த வைஜெயந்தி மாலையில போய் மொய்க்கிறதாம், நான் சொன்னதெல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்றான். ஒரு கிளவுடு கிட்ட ஒரு விட்டு கணம்கிட்ட சொல்லி அனுப்புறாளாம், அது போற வழிக்குள்ள எல்லா மழையும் முட்டிட்டு தான், அது அவங்க போவே மாட்டேங்குதான் துவாரகைக்கு. நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட சொல்லுவேன், கிருஷ்ண பரமாத்மாடே எனக்கு தெரிவிச்சாகும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்காக, எப்படி சொல்றேன்னு அழறா ருக்மி. அப்புறம் ஈசா நகரி சுதூரா நசக்யா
துவாரகை அவ்வளோ தூரமாக இருக்கு, என்னாலையும் போக முடியாது சகி, என்னாலையும் போக முடியாது. யார் போய் சொல்லுவா அந்த கிருஷ்ணன்கிட்ட, என்னுடைய இந்த சரணாகதியா இருக்கக்கூடிய இந்த ருக்மிணியுடைய இந்த இப்படி இருக்கேன் நான், என்னோட நிலைமை யாரா போய் சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லும் போது இந்த குருநாதரான அந்த பிராமணர் ஒருத்தர் அந்தரே கஷ்டிதுவா ஜகாம சிவோஞ்சல்யா பரிபுஷ்ட சித்தா பரோபகாராய சரீரதாரி விஜோத்தமோ வேதவிதா வேதம் அறிந்தவரான ஒரு பிராமணர் வராருங்க. சிலோஞ்சமுத்தியா பரிபுஷ்ட சித்தா, இந்த உஞ்சவருத்தி எடுத்துட்டா அவருடைய வృత్తి ஊருக்கு அவ்வளோ சந்தோஷமானவராம். எல்லா வேதங்களும் அध्यயனம் பண்ணியிருக்காராம். பரோபகாராய சரீரதாரி, நம்மளுடைய தர்மத்துல பரோபகாராய நம்ம சரீரம் அப்படிங்கிறது ரொம்ப உருவான இருக்கு. அது போல இருக்கக்கூடிய அந்த பிராமணர் இங்க வராராம். அந்த சமயத்துக்கு ருக்மிணி தேவிய, அந்த ருக்மிணி தேவியுடைய எப்படி இருக்கா அப்படிங்கிறத பகவானிடம் போய் சொல்றதுக்காக முக்கியமான இது இல்லாது ஹனுமார் அதே மாதிரிதான் ராமாயணத்துல அங்க சீதாதேவி அங்க இருக்கா, ராமர் இங்க இருக்கார், பிரிஞ்சிருக்கா, அது யார் போய் சொல்றது? அந்த ஹனுமான் தான் சொல்ற. அது போல இங்க இந்த பிராமணோத்தமர் வராராம். ஆசி வைதர்கணேந்திர வம்சே தாசி கணேஸ்வம் ஹரிசே தாசி ஜகத்ரயே வசமானம் வா பஷ்யாமி நாம் தவத்ரயே. ருக்மிணி தேவி அவ்வளோ விரசத்தில் உட்கார்ந்துருக்கும் போது சாக்ஷான் மதன கோடி சௌந்தர்ய ரசவே சாக்ஷான் மதன கோடி சௌந்தர்ய அவ்வளோ தாசிய கணங்கள் இருக்கா, எல்லாரும் உனக்கு சேவை பண்றா, உன்னுடைய அந்த துக்கத்துக்கான ஏற்றுவே என்னால் பார்க்க முடியலையேம்மா, ஏன் நீ இப்படி வாதி வதங்கி இருக்க என்று கேட்கிறாங்க. அப்போ அவ மெல்லமா அந்த வாஜப்பூர் பண்ணி கேட்கும் போதே அந்த சக்கியை அப்படியே பார்க்கறா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த சக்கி சொல்றா, சுபா குணான் யாதவங்கவஸ்ய லோகோத்தரான் லோகசுபப்பிரதானான் தமேவ நிஷ்சித்ய பதி இந்த யாதவ புங்கவனான அந்த எது வம்சத்துல வந்து அந்த சிரேஷ்டமான உத்தமமான அந்த கிருஷ்ண பகவானையே பதியாக நினைத்து கொண்டு அந்த நிச்சயம் பண்ணிட்டாளா ருக்மிணி தேவி. அப்படி இருக்க அவளுடைய அந்த அனவாப்த காமா, அவளுடைய ஆசை இன்னும் நிறைவேறலையாம். அதனால அவள் வாடி வதங்கி இருக்கா அப்படின்னு சொல்றா. இந்த பிராமணோத்தமர் உடனே புரிஞ்சுட்டு அவர் சொல்றார், அத்தைவயாஸ்யாமி குஷஸ்தலீம் தாம் ரக்ஷ்யாமி கிருஷ்ணம் பவனே விபித்தே வக்ஷ்யாமி அத்ரேம பராம வித்வாம் ஏச்சூர்ணம் சமாப்யந்த்யா. எனக்கு அங்கே கொடுமா, நான் உடனே அந்த துவாரகைக்கு போய் நீ எப்படி இந்த பக்தன் எப்படி இருக்க அப்படிங்கிறத அந்த பகவானிடம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கே கொடுங்கோ, நான் கிளம்புறேன் என்று சொல்றார். அத்ரே விசித்ரே பிரணயேன பீஷ்மீ ஸ்லோகாம் சகாஸ்சித் ரசாதி கிருபாரமே விப்ரசமர்ப்பயேதி தஸ்யாபி ஹஸ்தே பிரதது. ஒரு பத்திரத்தை எடுக்கிறாளாம், டக்கு டக்குன்னு ஒரு 7 ஸ்லோகம் எழுதுறாளாம். அதுல ஓரத்துல அந்த குங்குமம் வச்சிருக்காங்க, அது ஸ்பெசிஃபிக்கா சொல்றார். ஸோ பத்திரிக்கை மாதிரி அதுவே ஆயிடுதான். அதுல டக்கு டக்குன்னு எழுதிட்டு அந்த பிராமணத்தை கொடுக்குறாள், இதை தயவு செய்து என்னோட சுவாமியான கிருஷ்ணனிடம் கொண்டு போய் சேர்த்துருங்கோ என்று சொல்றார். அந்த பிராமணர் பாரதிக்கு வரார், கிருஷ்ணலிக்கு வரார். தத் விஜேந்திரோ யதுநந்தனாய ததவு
அடியில கையை கீழே வச்சு கொண்டு அந்த பத்திரத்தை வாங்கிக்கிறானாம், படிக்கிறானாம். ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த பத்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறானா. 8 ஸ்லோகம் மொத்தமாக ருக்மிணி பையனை பொறுத்த வரைக்கும் அந்த லெட்டர் ஒரு வாட்டி படிச்சுட்டேன்.
இந்த ஆகதம் கிருஷ்ணமாகரண்ய நாகராஷ்ட திதிர்ஷவா அப்ஜகசமா கிருண்டாவா சஞ்சரிகா இவாயு. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்துதான் எப்படி அப்படி அட்ராக்ட் ஆகி அந்த ஒரு பூவோட ஸ்மெல் அப்படியே போகுமோ இந்த மாதிரி அந்த விதர்ப நகரத்துடைய எல்லா ஜனங்களும் கிருஷ்ணன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். எங்கே போறாங்க எல்லா இடத்துலையும் வராங்க. நம்ம கிருஷ்ணா போனா எங்கேயா போனா எப்படி எல்லாரும் போவோம் அது போல வராங்க எல்லாரும். त्रान्तरे वासुदेवः कृतपूर्वाङ्गितप्रियः मात्यपुङ्गवैरिक्तः स्वयं वरसभामयात्. இந்த வசுதேவன் பிள்ளை அந்த வாசுதேவன் வராராம். அங்க அவருடைய நித்திய அனுஷ்டானம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க வந்து அந்த எல்லா கிரியைகளும் முடிச்சுட்டு அந்த ஸ்வயம்வர சபைக்கு வராராம். இந்த அமாத்திய புங்கவைகி எல்லா முக்கியமான மந்திரிகளுடன் கூடிய विशुभालौ च गोविन्दग्रहणेच्छया रामकाशे परस्परमपश्यता. இவெல்லாம் கூப்பிடலையா திடீர்னு வந்திருக்கான். அவள் கண்டிப்பாக தெரியும் வந்தானா ருக்மிணியை கூட்டிட்டு போயிடுவான். சிசுபாலருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த ராகு கேது என்று சொல்வா இல்லையா, அமிர்த மதன லீலை போது யாரோ ஒரு அசுரம் வந்து தேவாளுக்கு தான் அமிர்தம் பரமாறிட்டு இருந்தார். விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்துங்க நடுவில் சந்திரா சூர்யாவுக்கு நடுவில் வந்து உட்காந்துட்டானா. மிக்கதே பிரகாசமாக இருக்கிற இடத்துல நடுவில் வந்து உட்காந்துட்டானா. அமிர்தம் சாப்பிட்டுட்டானா. பரவாயில்லன்னு போட்டாராம் விஷ்ணு. சாப்பிட்டதுனால இவா 2 பேர் கத்தா இவன் போட்டேன் 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 அப்படின்னு. அதனால அந்த கையில் வச்சிருந்த கரண்டியாலே மண்டையில போட்டாரான் தம்பிங்க. அவன் வந்து தலை தனியாக கலந்து வந்துட்டு இதுவாக இருக்கு. ஆனால் அவனால் சாப்பிட முடியல. ஏன்னா அவன் அமிர்தம் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ராகு கேது அப்படின்னு அந்த ஸ்வர்பானு அப்படின்ற அசுரனுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ராகு கேது மாதிரி எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்துட்டு இருந்தாலும் ருக்மிணியை பிடிச்சி போகிறதுக்காக வந்து கிருஷ்ணனை விடக்கூடாது, நம்ம அவளை பிடிச்சி வச்சுக்கணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி வராளாம். நக்ஷோமேன சமீதா பத்மமாலினி பட்சிகள்லாம் மெதுவாக போகுமோ அதுபோல் அவளுடைய பட்டு புடவையில் அந்த அம்சங்களால் அங்கம் பண்ணப்பட்டதாக இருக்கான். அது தைச்சிருக்கான். அந்த பார்டரில் அம்சம் இருக்கான். அதுபோல் அந்த தாமரை ஓடை போல அந்த ருக்மிணி தேவி பிரகாஷிக்கா என்று சொல்கிறா. ஓ வர அந்த சபைக்குள்ள சகியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இதுதான் வந்து கோசல ராஜேந்திரன், பாஞ்சால ராஜேந்திரன், கர்நாடக ராஜேந்திரன், பாண்டிய மண்டல பூபா, நிஷாத ராஜேந்திரன், கலிங்க தேசோபி, கலிங்கராஜோபி, இந்த மாதிரி ஒருத்தராக காமிச்சுட்டே வரா. அப்போ ருக்மிணி தேவி சொல்கிறா, இவாள்லாம் எனக்கு வேண்டாம், இவாள்லாம் எனக்கு காமிக்காத, என்னுடைய நாதனான அந்த கிருஷ்ணனை எனக்கு காமி. இந்த நாய்கள்லாம் பேர் சொல்கிறா, அந்த புள்ள நரிகள்லாம் விட்டு தட்டு, கிருஷ்ண கம்பீரம் பஜ, கிருஷ்ண சிம்மத்தை எனக்கு கண்ணு முன்னாடி போகும் காட்டு என்று சொல்கிறா ருக்மிணி தேவி. ருக்மிணி தேவி எல்லாரும் 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. அப்புறம் நடந்து போறா. என்னடா அது எல்லாரையும் விட்டுட்டு அப்படியே போறாளே அப்படின்னு இவாள்லாம் ஒருத்தர் கோவமா பார்த்து பண்றாளா. இந்த கிராம சிங்கங்கள் இந்த நாய்கள்லாம் இருந்ததுன்னா அது எப்படி அந்த சிங்கம் அதெல்லாம் கண்டுக்காம அங்க ஒரு சபைக்குள்ள நுழைஞ்சு அதனுடைய பாகத்தை அப்படி எடுத்துன்னு போகுமோ அந்த மாதிரி கிருஷ்ணன் எடுத்துன்னு போக வந்தாராம். இப்படி போய் கிருஷ்ணனுடைய கழுத்துல மாலையை போடுறா, நமஸ்காரம் பண்றா. கிருஷ்ணன் உடனே தூக்கிட்டு கிளம்பிட்டானா. சஜ்ஜம் சந்தனமாஸ்தாய ருக்மிண்யாசனமாதவः காருணம் சோதயாமாச சங்கேதத்யம் சுசாரம் தாஞ்சர்தான் பலயாமாச நீருக்மபூஷணா தன்னத்கவச்சி கட்டி நதீதம் வீரணோத்சுகா. இந்த சஜ்ஜமா அந்த கிருஷ்ணனுடைய கிருஷ்ண பகவானுடைய சாரதியான தாருகன் ரெடியா வச்சிருக்காராம் பேரை. வந்தோடனே சொல்ற சங்கேதத்யம் அப்படின்னு சொல்றார். அவர் செய்க பண்றாராம். உடனே ருக்மிணியை தூக்கி கிளம்பி
பிடிச்சி தேர்காலில் கட்டலாம் அப்படின்னு போகும்போது ருக்மிணி சொல்கிறா, அவரை தயவு செய்து அப்படி பண்ணாதீங்கோ, எங்கள் அண்ணா எனக்காக விட்டுருங்கோ அப்படின்னு சொல்கிறா. கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், வந்து இந்த முட்டை அடிக்கிறது, அஞ்சு குடிமை வைக்கிறது, அந்த மாதிரி அவமானப்படுத்தக்கூடிய கிரியைகள் ஏதோ ரெண்டு மூணு செஞ்சுட்டு போடா படிச்சுக்கோ அப்படின்னு விட்டுடுறான். விமோச்சகம் ருக்மிணம் ச பிரியா பிரார்த்திதோ மயி கிருபா பரிபவம் தஸ்ய ராணி பவனாதிபிஹி ஸ்மிருத்பாயம் கமலாசனாதி திவிஷத்ருந்தைः சமராதிகம் நிர்விக்னம் சமவாப்னுவந்தி சபதி க்ஷேமம் வரம் மாதவः தசைவ பிரணதாதி பஞ்சன பரஸ்யானந்தமூர்த்தேர்ஹரேः கிம் சித்ரம் கலசிக்ரணே சுதஜனஸ்யோதாரணே ரக்ஷணே. இப்படி சொல்லி அந்த மூணாவது சர்க்கத்தையும் முடிக்கிறார். அடுத்த சர்க்கம் ருக்மிணி கல்யாணத்தை சொல்றது. பாரதிக்கு போறார், பாரதிக்கு கிளம்புறார் ருக்மிணி. அந்த பிரயாண வர்ணனம் சொல்றோம் இல்லையா, போற இருக்கிற செடி கொடி மரங்கள் எல்லாரும் வர்ணனம் பண்ணிட்டே வரார். அவ அங்க பாரதிக்கு கிட்ட வர வர அந்த குதூகலத்தினால, அந்த உண்டான ஒரு சந்தோஷத்தினால கிருஷ்ணன் நம்முடைய உத்தமமான அந்த சங்கம் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கத்தை வச்சு அவனுடைய கவள வாயில வச்சு ஊதுறானாம். அதை கேட்ட அந்த யாதவ முக்கிய மந்திரிகள் எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய சங்கம் தான் ரியலைஸ் பண்ணிடுவாள். கேட்டுட்டு எல்லாரும் பூர்ண கும்பத்தோட வராளாம். வேத சொல்ற பிராமணர்கள்லாம் முன்னாடி வராளாம், பின்னாடி பூர்ண கும்பம் எடுத்துன்னு வராளாம். அவ அவங்க பேலஸ்குள்ள போறா, வசுதேவருடைய பேலஸ்குள்ள போறா. போயிட்டு அங்க ரத்ன சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளா வசுதேவர் தேவகி. அவளை போய் நமஸ்கரிச்சுட்டு ருக்மிணி தேவி அங்கே தேவகியிடம் ஒப்படைச்சுட்டு கிருஷ்ணன் திருப்பி அவருடைய அரண்மனைக்கு வந்துடலாமா. அப்புறம் பீஷ்மகர் வரார். அவருக்கு வந்து அவருடைய பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணும் இல்லையா, வரார். உக்ரசேன மகாராஜா, தட் இஸ் கிருஷ்ணனுடைய அப்பா வசுதேவர், அவருடைய அப்பா உக்ரசேன மகாராஜா எல்லாரும் வந்து அவர் பீஷ்மகராஜர் எல்லாம் சீர் ஜனம் தானியம் எல்லாத்தையும் கொடுக்குறாராம். உக்ரசேனனால் உங்களை வார்த்தை பேசினாராம். அப்புறம் வசுதேவர் கர்காச்சாரியர் அவருடைய குலகுரு, அவரை கான்டாக்ட் பண்ணி அவருடைய கேட்டு அந்த ருக்மிணி கிருஷ்ணனுடைய கல்யாணத்துக்கு ஒரு புண்ணிய தினத்தை வந்து குறிக்கிறதுக்காக கேட்கிறார். உத்தர பால்குண நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தை சொல்றாங்க, குறிச்சிருக்கா? निर्मितः स्तम्भसहस्रमण्डपो विचित्रनानाविधमुद्रिकायाः स्वशिल्पसामर्थ्यवरप्रदर्शिनारेः यैव हि विश्वकर्मणा. இந்த விஸ்வகர்மா கிருஷ்ணனுடைய பிரியைக்காக, அவருடைய கல்யாணத்துக்காக ஒரு அவ்வளோ 1000 கால் மண்டபம், அவ்வளோ அழகாக அந்த சிற்பத்துடைய கூட இருக்கிற 1000 கால் மண்டபத்தை நிர்மாணம் பண்ணுறாளாம். அங்கே வந்து முடிச்சுட்டு அந்த சேஷபோகம் பண்ணுற கிரியல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஷட்ரச அன்னம்
எல்லா ஷட்ரசங்களுடைய அன்னம்லாம் சாப்பிட்டுட்டு ருக்மிணி தேவியை கூட்டிட்டு அதுக்கு போறானாம். மலய பவன சஞ்சல் மல்லிகாவல்லி காட்யே மதுபதி ரவிகுஞ்சே மந்திரோத்யானவேசே ஷவண மதுர வாக்யை ரஞ்சயன் பீஷ்மபுத்ரீம் கனகமணிமய்யாம் சோபதே லோலிகாயாம். இந்த உத்தியானவனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோலா, இந்த லோலா எப்படி இருக்குன்னா ரத்தமயமா இருக்கான், தங்கத்தில் பண்ணியிருக்கான். அந்த மணிகள்லாம் பதிச்சிருக்கக்கூடிய அந்த லோலால அந்த சங்கிலி இருக்கு இல்லையா, அந்த ஊஞ்சல்னா அந்த ஊஞ்சல் மல்லிகா, அந்த மல்லி புஷ்பத்துடைய கொடியால் சூழப்பட்டிருக்கான். அதில் ருக்மிணி கிருஷ்ணன் அந்த திவ்ய தம்பதி 2 பேரும் வந்து உட்கார்ந்து பேசுறா என்று இந்த ருக்மிணி பரணிய மகாகாவியத்துடைய சதுர்த்த சதகம் முடிகிறது. இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ குருநாதாருடைய கிருபையிலும் ருக்மிணி தேவியுடைய